நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், சூசன் இப்போ எப்படி இருக்காங்க? எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. பல்ஸ் ரொம்ப டவுனாக தான் இருக்கு. சார், அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? சாரி, அதை என்னால் 100% சொல்ல முடியாது. அவங்க இன்னும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. எல்எஃப்டி ஆர்எஃப்டி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. ரிசல்ட் நமக்கு ஃபேவராக இல்லை. எல்எஃப்டி ரிப்போர்ட் படி பார்த்தா அவங்க ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் ஹெவி டோஸ் எடுத்துக்கிட்டதால அவங்க லிவர் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. லிவர்ல இருந்து ரத்த கசிவாயிட்டு இருக்கு. அதை ஸ்டாப் பண்றதுக்கு மெடிசன் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் அவங்க கிட்னியும் கொஞ்சம் கொஞ்சமா செயல் இழந்துட்டு இருக்கு. ஹீமோகுளோபின் டெஸ்ட்ல அவங்க யூரினோட பிளட்டும் சேர்ந்து வர்றதா ரிப்போர்ட் சொல்லுது. லங்ஸும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு மூச்சு திணறலும் இருக்கு. உடம்புல உள்ள முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கு. டாக்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர். ப்ளீஸ் ஏதாவது பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றிடுங்க. நிச்சயமா எங்களால் முடிஞ்ச அளவு அவங்க உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆண்டவ கையில் தான் இருக்கு. நீங்கள் படித்தவர், உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. ஒருத்தங்க கோமா ஸ்டேஜில் இருந்து வித்தின் 48 ஹவர்ஸில் நார்மல் கண்டிஷனுக்கு வரலன்னா அப்புறம் அவங்க உயிர் பிழைக்கிறதுல ஏராளமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு எடுத்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் பிரெயின் வெசல்ஸ் ரப்சர் ஆயிருக்கு. டாக்டர்? ஆமாம் சார், இமீடியட்டாக அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும். பிரெயினில் ஆப்ரேஷனா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? வேற வழியே இல்லை. இந்த ஆப்ரேஷனை பண்ணித்தான் ஆகணும். அப்போதான் அவங்க உயிர் பிழைக்க அட்லீஸ்ட் 20% வாய்ப்பு இருக்கு. டாக்டர், அவங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல? தைரியமா இருங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். இந்தியாவிலேயே பெரிய நியூராலஜி சர்ஜன் தான் இந்த ஆபரேஷனை பண்ண போறாங்க. பட் ஆபரேஷன் பண்ணாலும் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு வெறும் 20% தான் வாய்ப்பு இருக்கு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றோம். அதுக்கு மேல உங்க நம்பிக்கை தான் அவங்கள காப்பாற்றணும். நிச்சயமா காப்பாற்றும் டாக்டர். என் நம்பிக்கை வீண் போகாது. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எஸ் டாக்டர். இந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் சில பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கு. அதுபடி பேஷண்டோட பேரண்ட்ஸோ இல்ல கார்டியனோ இந்த ஆபரேஷனுக்கு ஓகே சொல்லணும். அப்போதான் நாங்க இந்த சர்ஜரியை பண்ண முடியும். நீங்க இதை பத்தி பேஷண்டோட அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுங்க. ஒருவேளை இந்த ஆபரேஷனுக்கு அவங்க சம்மதிக்கலன்னா அப்படியே விட்டுறலாம். வேற வழி இல்லை. இல்லை டாக்டர், அவங்க சம்மதிப்பாங்க. நீங்க அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் கவனிங்க. ஓகே, அப்படியே பேஷண்டோட அம்மா கிட்ட கன்சென்ட் ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிடுங்க. மற்ற விஷயம்லாம் நான் அப்புறமா சொல்றேன். ஓகே டாக்டர். Come in. வாங்க டேவிட், உட்காருங்க. என்ன விஷயம்? சார், அந்த கார்த்தி பையன் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான் சார். ஏற்கனவே நான் சூசனை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டேன் சார். உங்ககிட்டையும் ஏதோ சண்டை கிண்ட போடுவானோன்னு. என்ன டேவிட், நீங்க இந்த சின்ன பையலை உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதா? சின்னவனோ பெரியவனோ உண்மையை பேசுறவனை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். டேவிட், நாம சொல்றதா உண்மை. எது நம்ம பண்றோமோ அதுதான் சரி. நமக்கு முதல்ல அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். இல்லைனா இந்த மாதிரி சின்ன பசங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் இந்த மாதிரி பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா. பொதுவான நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் வேற. கார்பரேட்டோட நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் வேற. சட்டம் பேசினா வேலை நடக்காது. பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி நியாயமான கம்பெனி இருக்காங்கிற மாதிரி தெரியணும். ஆனா அந்த நியாயம் ஒருபோதும் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நியாயமா இருக்க கூடாது. சார், வந்துட்டேன் சார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன். எஸ், கம் இன். சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சூசன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தெரியும். அது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் சார். சொன்னாங்க. நீங்க இப்படி திடீர்னு வேலையை விட்டு அனுப்புவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல சார்.
இது ஒன்றும் திடீர் முடிவு இல்லையே. அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்கோம். அதை அவங்க சரியா பண்ண முடியலன்னா அடுத்து அது பண்றவங்க யாருன்னு பார்க்க வேண்டியது என்னோட வேலை தானே. நான் உனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் சொல்றேன், விஸ்வநாதன் இந்த ஆபீஸ் விட்டு போகும்போது 2 பெரிய ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனார். ஒன்னு டார்கெட், இன்னொன்னு தேவா. டார்கெட் நமக்கு அட்வான்ஸ் எல்லாம் கூட கொடுத்திருந்தாங்க. அவருக்கு அப்புறம் பொறுப்புக்கு வந்த சூசன் அதை சரியா ஹேண்டில் பண்ண முடியாததுனால இந்த 2 ப்ராஜெக்டும் நம்ம கையில் இல்ல. நான் ஒன்னும் புதுசா ப்ராஜெக்ட் எடுக்க சொல்லல. எடுத்த ப்ராஜெக்டை காப்பாத்திக்க முடியலன்னா நான் என்ன பண்றது? நான் ஒன்னும் கம்பெனியோட முதலாளி இல்லையே. நானும் உன்ன மாதிரியே வேலை செய்யறவன் தான். மேலே இருக்கிறவங்களுக்கு நான் ஆன்சரபிள் தான். அவங்க வேலையை சரியா செய்யல, வேலை போயிடுச்சு, அவ்வளவுதான். அவங்க புது கம்பெனி தேடிக்கணும், நாம புது கண்ட்ரி ஹெட்ட தேடிக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? திரும்பவும் சூசனை கண்ட்ரி ஹெட் ஆக்கணும் சொல்றீங்களா? நீங்களே கொடுத்தாலும் அவங்க இந்த பதவி ஏற்றுக்க மாட்டாங்க சார். ஒரு மனுஷன் அவன் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறப்போ அவனுக்கு கம்பெனியோட சப்போர்ட் தேவையில்லை சார். நிஜமாவே அவன் டவுனாக இருக்கும்போது தான் கம்பெனி அவனை சப்போர்ட் பண்ணும் சார். ஜெயிக்கிறப்போ தலையில் தூக்கி வச்சு ஆடுறதும், தோத்துட்டா தூர தூக்கி போடுறதும் ஒரு நல்ல கம்பெனிக்கு அழகில்லை சார். உங்ககிட்ட புத்திமதியை கேட்குற அளவுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை. உங்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கும் எனக்கு டைம் இல்லை சார். ஒரு உதவி வேணும். ஆச்சரியமா இருக்கே, இவ்வளவு திமிர உதவி கேட்குற யாரையும் நான் பார்த்ததே இல்லை. உண்மையை சொல்றது உங்க பார்வைக்கு திமிரா தெரிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க சார். உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? சூசனுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட்டை கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கார் வாங்குறதுக்கு சூசன் கம்பெனில இருந்து அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட் அதுக்கே சரியா போச்சு. சார், ஹாஸ்பிட்டலில் நிறைய பணம் கட்ட வேண்டியிருக்கு சார். ஒரு மேஜர் ஆப்ரேஷன் வேற பண்ணியாகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. வேலையை விட்டு போகும்போது எம்ப்ளாயிஸோட டியூஸ் எல்லாம் கம்பெனி பிடிச்சிக்கும் தானே. திடீர்னு அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. இந்த மாதிரி அனுப்புறப்போ ஒரு மாசம் சேலரி அவங்களுக்கு கொடுப்பீங்களா? சரியா வேலை செய்யலன்னு அவங்கள வெளியில அனுப்பியிருக்கோம். போறப்போ பரிசு கொடுத்து அனுப்ப சொல்றீங்களா? கேட்கறவங்க சிரிப்பாங்க. சார், அட்லீஸ்ட் அந்த இன்சூரன்ஸ் கிளியரன்ஸ் ஏதாவது கொடுங்க. அது எப்படி தர முடியும்? அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான். வேலையில் இல்லாதவங்களுக்கு அது நான் தரக்கூடாது. சார், முந்தா நாள் வரைக்கும் அவங்க வேலையில் தான் சார் இருந்திருக்காங்க. நடுவில் ஒரே ஒரு நாள் தான் ஆயிருக்கு. நீங்கள் அதுக்குள்ளே அவங்களோட இன்சூரன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் சார். அது மட்டுமாவது உதவி பண்ணுங்க சார். வேலை, சம்பளம் அதெல்லாம் கூட விட்டு தள்ளுங்க. ஒரு உயிர் ஆபத்தில் இருக்குது சார். நீங்கள் உங்கள் கையிலேருந்து ஒரு 10 பைசா செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ரிலீவிங் டேட்டை மட்டும் ஒரு 2 நாள் தள்ளி போட்டிங்கன்னா அவங்க அந்த இன்சூரன்ஸ்க்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க சார். அதை மட்டுமாவது பண்ணி கொடுங்க சார். நான் வேற எதுவும் கேட்கல. நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் உங்களுக்கு மட்டும் தானே? ஏன் எனக்கு கிடையாதா? திங்கக்கிழமை வேலை விட்டு போன ஒரு ஆளை புதன்கிழமை வேலை விட்டு போனதா நான் எப்படி போய் சொல்றது? அப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? கண்டிப்பா மாட்டேன். ரூல்ஸ் படி என்ன செய்ய முடியுமோ அதுதான் நான் செய்ய முடியும். என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. சார், காத்து உங்க பக்கம் அடிக்குது. நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. 7 வருஷத்துக்கு மேல இந்த கம்பெனிக்காக அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. என்னமோ காசு வாங்காம சர்வீஸ் பண்ண மாதிரி சொல்றீங்க. அவங்க செஞ்ச வேலைக்கு சம்பளம் கொடுத்தாச்சு. வெறும் சம்பளத்துக்காக மட்டும் அவங்க வேலை செய்யல சார். அதை தாண்டி இந்த கம்பெனி மேல அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் இருந்துச்சு. அவங்க வேலையை தாண்டி இந்த கம்பெனிக்காக எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த கம்பெனி இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அவங்களோட அர்ப்பணிப்பும் இருக்கு. இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் அதை எதையுமே யோசிக்காம அவங்க யாருன்ற மாதிரி பேசுறீங்க. வேலை செய்யறவன் சந்தோஷமா இல்லைனா அவங்கள வச்சு நீங்க சம்பாதிக்கிற பணமும் உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷத்தை தராது. நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். பாவ புண்ணியம் எல்லாம் மனுஷங்களுக்கு தான், கம்பெனிக்கு இல்ல. உங்களை வேலை தானே செய்ய சொன்னாங்க. நீங்க எதுக்கு கம்பெனியை காதலிச்சிங்க? அது உங்களோட தப்பு. இப்போ அந்த காதல் தோத்து போனதும் கம்பெனி குறை சொல்றீங்க. கம்பெனி உங்கள்ட்ட இருந்து 8 மணி நேரம் வேலையை தவிர வேற எதையும் எதிர்பார்க்கல. நீங்களா இதெல்லாம் பண்ணிட்டு கம்பெனி மேல பழிய போடாதீங்க. ஆளுங்க வருவாங்க போவாங்க, ஆனா கம்பெனி அப்படியே தான் இருக்கும். ஆமா சார், கம்பெனி அப்படியே தான் இருக்கும். ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருந்தா இந்த கம்பெனி இருந்த இடத்துலயே தான் இருக்கும். எப்போ வேலை செய்யறவங்க கம்பெனியை நேசிக்கிறாங்களோ அப்போதான் கம்பெனி மேல போகும். இல்லைன்னா அப்படியே தான் சார் இருக்கும். நீங்களும் இந்த கம்பெனியில கடைசி வரைக்கும் வேலை செய்ய போறதில்ல. கம்பெனியை தூக்கி போட்டு ஒரு மனுஷனா நீங்க செய்ய வேண்டிய நல்லது கெட்டதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்பெனிக்காக செஞ்சாலும் நீங்க பண்ற பாவத்துக்கெல்லாம் நீங்க தான் சார் பதில் சொல்லி ஆகணும்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ்ணு ம்? என்ன விஷ்ணு, ஆபீஸ் பக்கமே போல இருக்கு. ஆமா ஆண்டி, 2 நாளா ஹாஸ்பிட்டல் வெடின்னு ஒரே அலைச்சல் ஆண்டி. ஆ, சூசன் இப்ப எப்படி இருக்காங்க? ம்ஹும். இன்னும் நினைவு திரும்பல ஆண்டி. ஏதோ ஆபரேஷன் பண்ணும் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல அவங்களை யார் பாத்துக்கறாங்க? நாங்க தான். நாங்க தானா? அதான் ஆண்டி, கார்த்தி, நான், லட்சுமி, ராஜி எல்லாம் சேர்ந்து தான் பாத்துக்கிறோம். அப்படின்னா நீயும் கார்த்தியும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல ஆண்டி, இன்னும் எங்க சண்டை முடிவுக்கே வரல. என்னப்பா நீங்க எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க. இப்படி சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் இப்படி கோச்சிட்டு இருந்தா எப்படி? நீங்க வேற ஆண்டி, அவன் என்கிட்ட பேசுறதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, அவன் கொஞ்ச நாளா ராஜிக்கிட்டே பேசுறது இல்ல. இது என்ன புது கதையா இருக்கு? இத பத்தி லக்ஷ்மி கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொன்னா எங்க நீங்க இன்னும் டென்ஷன் ஆக போறீங்கன்னு தான் சொல்லாம இருந்திருப்பா. என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க? ஒன்னா அடிச்சுக்கிறீங்க, சண்டை போட்டு பேசாம இருக்கீங்க. கொஞ்ச நாளா நீயும் லக்ஷ்மியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுக்காம இருந்தீங்க. இப்ப என்னடானா கார்த்தியும் ராஜியும் பேசுறது இல்லன்னு சொல்ற. இதெல்லாம் பார்த்தா எனக்கு உங்க மேல கோவமா வருதுப்பா. ஆண்டி, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நாங்க எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காம வேற யார் கூட போடுவோம்? இதோ பாருங்க ஆண்டி, லைஃப் எப்போதும் ஒரே மாதிரி போயிட்டு இருந்தா ரொம்ப போர் அடிச்சிடும் ஆண்டி. அப்பப்போ இந்த மாதிரி அதிரடி சண்டை காட்சிகள் இருந்தாதான் லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நான் சீரியஸா ஏதாவது சொன்னா இப்படி ஏதாவது வேடிக்கையா பேசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடு. விஷ்ணு, சீக்கிரமா உனக்கும் லக்ஷ்மிக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன ஆண்டி, பண்ணிட்டா போச்சு. உங்க வீட்ல அன்னைக்கு ஒரு நாள் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தி எந்த தகவலையும் காணோம். அது ஏன் கேக்குறீங்க ஆண்டி? அன்னைக்கு வந்துட்டு போனதுல இருந்து தினம் ஏதாவது பேசி என்ன டார்ச்சர் பண்றாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, இது நம்ம குடும்ப வழக்கம் அப்படி இப்படின்னு 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். எல்லாம் ஆறாமர உட்கார்ந்து பேசினா சரியாயிடும் விஷ்ணு. இன்னொரு வாட்டி உட்காந்து பேசணுமா? என்னங்க ஆண்டி, ஒரு வாட்டி உட்காந்து பேசினதுக்கே இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி மீட்டிங்னா அவ்வளவுதான், கல்யாணமே பண்ணிக்காம லட்சுமியை டைவர்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஆண்டி, நான் என் லைஃப்ல ரிஸ்க் எடுக்க விரும்பல ஆண்டி. அப்போ உங்க வீட்ல அப்படி என்னதான் சொல்றாங்க? வேற என்ன ஆண்டி புதுசா சொல்ல போறாங்க? எல்லா கல்யாண வீட்லயும் ஃபாலோ பண்ற அதே ஃபார்மாலிட்டிஸ் தான். எங்க அப்பா அம்மா சும்மா இருந்தாலும் எங்க சொந்தக்காரங்க இருக்காங்களே, பொண்ணு வீட்டுல என்ன போடுறாங்க எவ்வளவு போடுறாங்கன்னு அவங்களை உசி பத்தி விட்டுட்டே இருக்காங்க. கல்யாணம் யார் வீட்டு முறைப்படி நடக்க போகுதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு சும்மா இருக்கவங்க சொரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? எங்க சொந்தக்காரங்களே இவ்வளவு பேசுறாங்கன்னா எங்க அப்பா அம்மா எவ்வளவு பேசுவாங்க? அதை விடுங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். இல்ல, இருந்தாலும் கடைசி நேரத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுப்பா. அப்படிலாம் ஒன்னும் ஆகாது, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க ஆண்டி. அதுக்கு சொல்லலப்பா, ரொம்ப நாளா கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டே இருக்கோம். இப்பவாது கேப் விடாம சீக்கிரமா கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம்ல. அத பத்தி உங்க வீட்ல பேசு. என்ன விஷ்ணு, எதுக்கு தயங்குற? ஒன்னும் இல்ல ஆண்டி, சூசன் இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது நம்ம இதை பத்தி பேசுறது சரியா வருமான்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் சூசன் எங்களோட முதல் பாஸ். சென்டிமெண்டா அவங்க இந்த நிலைமையில இருக்கும் போது என் கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்கவே முடியல. சாரிப்பா, நான் இத அப்படி யோசிக்கவே மறந்து போயிட்டேன். சூசனுக்கு உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறமாவே நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். தேங்க்ஸ் ஆண்டி. ம். ஒரு நிமிஷம் ஆண்டி. சரி, நீ பேசிட்டு நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஹலோ, கார்த்திக், மணி 8 ஆச்சு, இன்னும் கிளம்பலையா? கிளம்பணும். இவ்வளவு நேரமா என்ன பண்ற? இல்ல, கிளம்ப வேண்டியதான். சூசன் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, அது நல்லபடியா முடிஞ்சுன்னா எல்லாம் சரியாயிடும் தான் நினைக்கிறேன். எல்லாம் உன்னோட முயற்சி தான் கார்த்திக். இல்லடா, நீங்க எல்லாரும் தானே ஹெல்ப் பண்ணீங்க. சரி, ஆல் தி பெஸ்ட் மச்சான். சூசனுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். வரேன். கார்த்திக், சூசன், நீங்க எப்படி இங்க? யார் கூட வந்தீங்க? தனியாவா வந்தீங்க? பதில் சொல்லுங்க சூசன். கோமால இருந்து கண் முழிச்சு பார்த்தனா பக்கத்துல யாருமே இல்லை. ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நீ எங்க இருக்கேன்னு கேட்டேன்.
ஆஃபீஸில் தான் இருக்கேன்னு சொன்னாங்க. அதான் அப்படியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஏங்க நீங்க கோமா ஸ்டேஜ்ல ஐசியூல இருந்தீங்க, எப்படி உங்களால இங்க வர முடிஞ்சது? தெரியல கார்த்திக். கண்ணு முழிச்சதும் எனக்கு தோணுன ஒரே விஷயம் உன்னை பார்க்கணும்னு தான். அதான் கிளம்பி வந்துட்டேன். நிஜமா கார்த்திக், நான் கோமால இருந்த அந்த நாள் முழுக்க நீ என்ன அக்கறையா பார்த்துக்கிட்டேன்னு அம்மா சொன்னாங்க. நீ என் மேல இவ்வளோ அக்கறை வச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எப்பவுமே உங்க மேல ஒரு அக்கறை உண்டு சூசன். அது எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு அன்பா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையா சொல்லு கார்த்திக், நீ என்ன விரும்புற தானே? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூசன். இப்படியெல்லாம் மழுப்பாத, ஒழுங்கா பதில் சொல்லு. என்ன நீ லவ் பண்றியா இல்லையா? பாசம், நட்பு, அண்ணன் தங்கச்சி உறவு, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் கொடுத்தாலும் அடிப்படையில் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அன்பு மட்டும்தானே. அப்படி பார்த்தா எனக்கு உங்க மேல எப்பவுமே அன்பு உண்டு. அப்பவும் நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்ல மாட்ட. என்ன நீ காதலிச்சியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. சூசன், நீங்க ஐசியூல இருந்து அப்படியே ஏஞ்சி வந்திருக்கீங்க. என்னால இன்னும் அதை நம்பவே முடியல. ஒழுங்கா என் கூட வாங்க, திரும்ப ஹாஸ்பிட்டல் போவோம். அங்க நீங்க இருக்கிறதா உங்களுக்கு சேஃப். வாங்க போலாம். வேண்டாம் கார்த்திக், அங்க மட்டும் வேண்டாம். எனக்கு ஹாஸ்பிட்டல் பிடிக்கல. வேற எங்கனாச்சும் போலாம். விளையாடாதீங்க சூசன். உங்களுக்கு எதனா ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு எதுவும் ஆகல. நீங்கள் வாங்க சூசன். இது பாரு, திரும்பவும் எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற? வேற எங்கே போகிறது? வேற எங்கேயாவது கூட்டிட்டு போ. என்ன சொல்கிறீங்க சூசன்? உண்மையா சொல்லணும்னா நான் நிரந்தரமா ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியதுதான். சூசன், குழப்பாதீங்க. அதான் கோமாலேருந்து வெளியே வந்துட்டீங்களா? நினைவு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சூசன், பிரெயின்ல இருக்க பிளட் வெசல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சான். நான் பிழைக்க மாட்டேன்னு டாக்டர் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. லூசு மாதிரி பேசாதீங்க. ஐசியூலேருந்து எழுந்து வந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. இதுவே பெரிய மிராக்கல். டாக்டர் செத்து போயிடுவாங்கன்னு சொன்ன எத்தனையோ பேஷண்ட் திரும்ப வந்திருக்காங்க. சும்மா கண்டதெல்லாம் உளறிட்டு இருக்காதீங்க. நீங்க வாங்க. நான் எதுவும் வளரல. எனக்கே தெரியும் கார்த்திக், நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு. சூசன், இதான் உங்க வாழ்க்கையிலே பெரிய கண்டன்னு நினைச்சுக்கோங்க. அதுல இருந்தே நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க. இனி யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. நீங்க பயப்படாதீங்க. இல்ல கார்த்திக், நம்ம மரணத்தை நம்மளால உணர முடியும்னு சொல்லுவாங்க. என்னால உணர முடியுது. நான் பிழைக்க மாட்டேன். நம்ம உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வேணா கார்த்திக். நீங்க உதவாங்க போறீங்க, ஒழுங்கா வாங்க. அப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். சரி, என்னன்னு சொல்லுங்க. உண்மையா சொல்லு, நீ என்ன காதலிச்சியா இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எப்பவாச்சும் என்ன காதலிச்சிருக்கியா இல்லையா? ஏங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்படி பேசிக்கிறதே தப்பு. நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நீ என்ன காதலிச்சிருக்கியா இல்லையான்னு கேட்டேன், அது தப்பா? நீங்க வாங்க சூசன், முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். ம்ஹும். இல்ல, நீ பதில் சொன்னாதான் நான் வருவேன். சரி, நான் காதலிச்சேனே வச்சுக்கோங்க. போதுமா? இந்த பிரச்சனை இதோட முடிங்க. ஏன் கார்த்திக், நீ அதை என்கிட்ட சொல்லவே இல்லை. விடுங்க சூசன். இங்க பாரு கார்த்திக், நான் பொழைக்க போறதே இல்லை. என்னால உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதனால நீ உண்மையா சொல்லு கார்த்திக், என்ன நீ காதலிச்சியா இல்லையா? நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். சொல்லு. என்னோட கடைசி ஆசையா நினைச்சு இதுக்கு ஒரு பதில் சொல்ல. அதான் சொன்னேனுங்க. ஆமா, லவ் பண்ண. சும்மா கோவத்துல சொல்ற மாதிரி சொல்ற கார்த்திக். நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா
உயிரை விடுறதுக்கு முன்னாடி நான் உன் மனசுல இருந்த நான் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அது போதும் எனக்கு. சூசன், உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். எத்திக்கெல்லாம் கரெக்டாக வாழணும்னு நினைக்கிற ஆள்னா நான் ராஜியோட ஹஸ்பண்ட். அவளை தவிர வேறு யாரையும் என்னால் காதலிக்க முடியாது. ஆனால் அவளை விடவும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். போதுமா? இது போதும் கார்த்திக். நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். ஏங்க நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன். இங்கே பாருங்க, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் வாங்க, உடனடியாக ஹாஸ்பிட்டல் போகலாம். கார்த்திக், நான் உன்னை கேட்பேன், தருவியா? என்னன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு முத்தம் கூட. என்னங்க நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க? வாங்க, நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம். என்ன கார்த்திக், சாக போறவளுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? சூசன், விளையாடாதீங்க ப்ளீஸ். விளையாடல கார்த்திக், நான் நிஜமா தான் சொல்றேன். இதை என் கடைசி ஆசையா நினைச்சுக்கோயேன். சூசன், உனக்கு கஷ்டமா இருந்தா நீ கண்ணை மூடிக்கோ, நான் உனக்கு கிஸ் பண்றேன். ஏன் சூசன் நான் சொல்ல சொல்ல புரிஞ்சுக்காம விளையாடிட்டே இருக்கீங்க? இந்த மௌனத்தை நான் சம்மதமா எடுத்துக்கிறேன். வா.